இப்போ எல்லா குழந்தைகளுக்கும் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுது இல்லையா? ஸோ இப்போ நாம் பேரண்ட்ஸ் முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்புவோம் இல்லையா? ஸோ ஸ்நாக்ஸ் கொடுக்கும்போது நிறைய பெற்றோர்கள் கொஞ்சம் அந்த முறுக்கு, அந்த கடையில் வைக்கிற பேக்கெட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி அந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸில் போட்டு கொடுத்துருவாங்க. அதை நம்ம கொஞ்சம் இந்த வருஷத்துலேருந்து இன்னையிலேருந்து அவாய்ட் பண்ணுறத நாம் ஒரு பொறுப்பாக எடுத்து செய்யணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஸ்நாக்ஸ் கொடுக்கும்போது ஒரு ஆப்பிள், ஒரு கோவா, வாட் எவர் இட் இஸ், என்ன ஃப்ரூட்டோ கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம், நட்ஸ் கொடுக்கலாம். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சுண்டல்லாம் இருக்கு இல்லையா, வெள்ளை சுண்டல், கருப்பு சுண்டல். ஸோ இதை சரி ரெடி பண்ணி நாம் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த அகாடமிக் இயர்லேருந்து நம்ம ஸ்நாக்ஸ்னால் இப்படி தான் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் மட்டும்தான் கொடுப்போம் அப்படின்னு நம்ம மனசில் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காலையில் குழந்தைங்க சில பேர் சாப்பிடல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாக சாப்பாடு போட்டு மூடி பேக் பண்ணி அனுப்புவாங்க. அந்த மூடியை திறந்தீங்கன்னா மூடியில் என்ன டிசைன் இருக்கோ அந்த டிசைன் சாப்பாட்டில் இருக்கும். அந்த அளவுக்கு ஃபுல் பண்ணியிருப்பாங்க. இதை பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரியும் குழந்தை காலைல சாப்பிடல போல இருக்கு. காலைல சாப்பாடு, மதியானம் சாப்பாடு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ அவங்கள வந்து இப்போ காலைல சாப்பாடு, மதியானம் சாப்பாடு எல்லாத்தையும் ஒன்றா சாப்பிட வைக்கணும் அந்த ஸ்கூல் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஓகே, அந்த மாதிரி இல்லாமல் நம்மளாலையும் சாப்பிட முடியாது இல்லையா? இப்போ ஒரு 2 வேளை சாப்பிடல, அதுக்காக 3வது வேளை சாப்பிடும்போது 3 வேளை சாப்பாடு ஒன்றா சாப்பிட முடியுமா? முடியாது. அந்த குழந்தைக்கு அந்த லஞ்ச் பாக்ஸ் திறந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு முகத்தில் அடிச்ச மாதிரி இருக்கும். இது எப்படா சாப்பிட்றதுன்னு ஆகிடும் இல்லையா? ஸோ அதை நாம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு காலைல சாப்பிடலான்னு பரவாயில்ல, சரியாக சாப்பிடல, அதுக்காக நம்ம முழுசாக நிறைய பேக் பண்ணி அனுப்ப வேண்டாம் குழந்தைங்களுக்கு. ஸோ பார்த்த உடனே அந்த குழந்தை ஆசையாக எடுத்து சாப்பிட்டு முடிச்சிடுற மாதிரி அந்த டேபிள் பாக்ஸை திறந்தா இருக்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த உணவில் வந்து கொஞ்சம் சீக்கிரம் ஜீரணமாகாத உணவெல்லாம் நம்ம லஞ்சில் கொடுக்காத மாதிரி நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நமக்கு வந்து அந்த குழந்தை ஓப்பன் பண்ணாங்கன்னா அந்த குழந்தைக்கு பிடிச்ச விஷயங்களா இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணி நாம் அந்த லஞ்சை கொடுக்குற மாதிரி பார்த்துக்கணும். இதை பேரண்ட்ஸ் மட்டும்தான் இல்லாமல் ஸ்கூல்ஸும் இதை பொறுப்பெடுத்து ஸ்நாக்ஸ்னால் இது வந்தால் தான் நாங்கள் அலோவ் பண்ணுவோம், ஹெல்த்தி ஃபுட் இருந்தால் தான் அலோவ் பண்ணுவோம், ஸோ இந்த பேக்கெட் ஐட்டம்ஸ் இருந்தால் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத ஸ்கூல்ஸ் கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக அது அந்த குழந்தைங்களோட நடைமுறையில் ஈஸியாக கொண்டு வந்துடலாம். குழந்தைகளுக்கு நல்ல உணவை கொடுத்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க வேண்டியது நம்முடைய கடமை. வாழ்த்துக்கள்.